பகுத்தறிவாளர் புத்தர், பேரறிவாளர் பகுத்தறிவாளர், சமதர்ம கொள்கையாளர் கௌதம புத்தர் மக்களுக்கு சொல்லிச் சென்ற தத்துவம் மதத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. அவர் நடத்தியது ஓர் இயக்கம். இயக்கம் நடத்த வேண்டும் என்பதற்காகவே சங்கம் நடத்தியவர். சங்கத்தின் செயல்பாடே இயக்கமாக இருந்தது. மனிதர்கள் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாற்றப்பட்டவர்களாக வழிநடத்தி செல்லப்பட்ட போது, மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் மலிந்து கிடந்தபோது, பிறப்பால் ஒரு சில மனித கூட்டத்துக்கு சிறப்பு பட்டயம் தந்தபோது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் பேதம் கற்பிக்கப்பட்ட போது, கல்வி அறிவு மேல் குலத்துக்குத்தான் பொருந்தும் என கட்டுப்பாடு விதித்த போது, சொர்க்கலோகம் புண்ணியலோகம் என சிந்தனையை மயக்கிய போது, உடல் உழைப்பில் ஈடுபட்ட பெரும்பான்மை மக்களை இழிகுலமாய் விதித்த போது, சமூக புரட்சிக்கு வித்திட்ட சீர்திருத்தவாதிதான் சிறப்பு மிகு சித்தார்த்தர். அவரின் இந்த சமூக மாற்றத்துக்கு தடையாக இருந்தது அன்று கொடி கட்டி பறந்த பிராமண மதம். அந்த மதத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார் போதியரசர். பிராமண மதத்தை, அதன் போலித்தனத்தை எதிர்த்த காரணத்தால் சாந்தசீலர் கௌதமர் சந்தித்த எதிர்ப்புகள் ஏராளம். அவரே சொல்லுவது, பிராமணர்கள், துறவிகள் என்னை தவறாக விமர்சிக்கிறார்கள், களங்கப்படுத்துகிறார்கள். என்னை பொய்யர், போலியவாதி என்று சொல்லுவதோடு, நான் சொல்லும் முன் திரித்து என்னை நிலையாமைவாதி, மனித குலத்தை சீரழிக்கிறவன் என்றும் பொல்லாங்கு பேசுகிறார்கள். என் போதனைகள் மற்றவர்களை கெடுப்பதற்கே பயன்படுத்தப்படுகின்றன என்கிறார்கள் என்று தனக்கு எதிராக வந்த ஏவுகணைகளை பற்றி இப்படியெல்லாம் குறிப்பிட்டுள்ளார். பிராமணிய தத்துவத்தை எதிர்த்து ஏறக்குறைய 62 தத்துவங்கள் களத்தில் அறிவுபூர்வமான போர் நடத்தியதாக தெரிகிறது. அவை இப்போது காண கிடைக்கவில்லை, அழிக்கப்பட்டிருக்கலாம். அதில் ஓர் 6 மட்டும் தேறி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவை ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு கோணத்தில் பிராமணிய மதத்தை எதிர்த்து வந்துள்ளன. அதில் 6வதாக தெரியப்பட்ட தத்துவம் சதுரியம் சமர்வாதம் என்று சொல்லப்பட்ட மகாவீரரால் முன்வைக்கப்பட்ட தத்துவமாகும். சமண மதத்தின் புகழ்பெற்ற ஞானி. இந்த 6 வகை தத்துவங்களும் பிராமண மதத்துக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் புத்தர் அவற்றையும் மறுத்தார். இந்த தத்துவங்கள் யாவும் மனிதனை உய்விக்க பயன்படா என நிராகரித்தார். கபிலர் எனும் தத்துவ ஞானி புத்தருக்கு பல ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த போற்றற்குரிய பகுத்தறிவாளர், சிறந்த ஞானி. கடவுள் இருப்பை முற்றாக எதிர்த்தவர். சாங்கியம் என்று அறியப்பட்ட அவரின் புராதன தத்துவம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவருடைய தத்துவத்தை ஆய்ந்த புத்தர் அவரை பற்றி பெருமையோடு பேசினாலும் அவரின் ஒரு சில கருத்துக்களை தான் ஏற்றார். உண்மை நிரூபிக்கப்பட வேண்டும். பிரபஞ்சத்தை கடவுள் படைக்கவில்லை, கடவுளே இல்லை, உலகில் துக்கம் இருக்கிறது போன்ற கபிலர் சொன்ன கருத்துக்களை ஏற்றார். புத்தரின் சம காலத்தில் வாழ்ந்த அஜித் கேசகம்பாளர் ஒரு தலை சிறந்த லோகாயதவாதி. அவரின் தத்துவம் உத்தேசவாதம் என்றழைக்கப்பட்டது. யாகத்தை, தானத்தை வெறுத்தவர். இம்மை, மறுமையை எதிர்த்தவர். மறு உலகம் என்பதை மறுத்தவர். மனிதன் 4 பூதங்களால் ஆனவன். ஆன்மா எதையும் இன்புறவும் இல்லை, துன்புறவும் இல்லை. ஆத்திகம் வெறும் பொய் மூட்டை. அறிவாளி முட்டாள். அனைவருமே இறந்த பின் சாம்பல்தான். மனிதன் இறந்த பின் உடலில் உள்ள மண்ணிலும், நீரிலும், நெருப்பிலும், காற்றிலும் கலந்து விடுகின்றன. புலன்கள் வானத்தில் கரைந்து விடுகின்றன. இவ்வளவும் சொன்ன அஜித் கேசகம்பாளரின் தத்துவத்தை கௌதமர் முழுமையாக ஏற்கவில்லை. சில குறைபாடுகளை கண்டார். இந்திய மண்ணில்
புராதன காலத்திலேயே புத்தருக்கு முன்பாக, சமகாலத்தில் புத்தருக்கு பின்பாக எத்தனை எத்தனை தத்துவங்கள் தோன்றின, எவ்வளவு வாதங்கள், சமர்வாதங்கள் நடந்தன. பெரும் வியப்பான பூமி இது. ஆனால் அன்றைய முற்போக்கு தத்துவங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு பிராமண மதம்தான் விஞ்சி நின்றது. இதுவும் இந்த பூமியின் கசப்பான அனுபவம். இந்த மண்ணில் பிறந்த புத்த தத்துவம் இந்த மண்ணை விட்டே விரட்டடிக்கப்பட்டது. தப்பி ஓடி அண்டை நாடுகளில், தொலைநாடுகளில் தான் நிற்க முடிந்தது. தொலைநாடுகளிலும் பசிபிக்கிலிருந்து மத்தியதரை கடல் வரை, அட்லாண்டிக்கிலிருந்து ஓஷியான் வரை கொண்டு செல்லப்பட்டன. கிரேக்கர்களும் சீனர்களும் கூட பௌத்த போதனையை மெச்சினார்கள். ஆனால் இந்தியாவில் தான் இருண்டு போனது. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பெரிய சோக வரலாறு தான். அதைவிட சோகம் புத்தருக்கு பின்னால் அவரின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அதை பல கூறுகளாக ஆக்கிவிட்டார்கள். புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னி புத்தகர் எனப்படும் புத்த பிட்சுகள் சங்க விதிகளிலிருந்து மாறினார்கள். அசோகர் காலம் வரை அது 18 பிரிவுகளாக ஆகிவிட்டது. பின் மகாயானம் என்ற பிரிவும் அதன் பின் ஹீனயானம் என்ற பிரிவும் வந்தன. கருத்து மோதல்கள் தலைவிரித்து ஆடின. புத்தர் கொள்கைகளுக்கு முரணான கொள்கைகள் பேசப்பட்டன, அமல்படுத்தப்பட்டன. மந்திரம் தந்திரம் கூட புகுந்தது. அவர்களுக்குள்ளேயே போட்டி, புரளி என எழுந்தது. உடனிருந்தே கொல்லும் வியாதி என்பார்களே, அது இதுதான். இது உள் விவகாரம். வெளி விவகாரம் அதைவிட கொடுமையானது. பிராமண மதத்தின் கருத்து தாக்குதல்கள் மட்டுமல்ல, பௌதீக ரீதியான தாக்குதல்கள், ஆயுத தாக்குதல்கள், கொலைகள், நாச வேலைகள் என தொடர்ந்தன. அதோடு பௌத்த தத்துவத்தை விரட்ட அதன் கொள்கைகளில் சிலவற்றை இந்து மதம் உள்வாங்கிக் கொண்டு அது இதுதான், இது அதுதான் என போலியவாதம் பேசி மக்களை ஏமாற்றியும் ஈர்த்தது. புத்தர் காலத்தில் வாய் மூலமாக தத்துவங்கள் போதிக்கப்பட்டு அவை மனப்பாடம் செய்யப்பட்டு மற்றவர்களுக்கு போதித்த நிலையே நீண்டது. அவர் பரிநிர்வாணம் அடைந்த 400 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அந்த தத்துவங்கள் எழுத்தில் வடிக்கப்பெற்றன. இதில் பல திருத்தப்பட, மாற்றப்பட, இடையில் செருகப்பட ஏராளமான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. அவர் சொன்னதையே மறைத்து, திரித்து சொல்லி, திரித்து எழுதி அவர் கூற்றே இவை என களங்கப்படுத்தவும் வாய்ப்புகள் ஏராளம் இருந்தன. அவர் வாழ்ந்த காலத்திலேயே திரித்து பிரச்சாரம் செய்தவர்கள் அவருக்கு பின்னால் இந்த வித்தையை காட்டுவதில் சிரமம் ஏதுமில்லை. ஆண்டி முதல் அரசன் வரை, கற்றவன் முதல் கல்லாதவன் வரை, அறிஞன் முதல் பாமரன் வரை இந்தியாவில் புத்தரின் கொள்கையின் பால் ஆகர்ஷிக்கப்பட்டார்கள். எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன, விஹார்கள் எழுப்பப்பட்டன. ஆயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் போதனைகள் பெற்றார்கள், மானுடம் கற்றார்கள், நேயம் புரிந்தார்கள். அன்பு, சகோதர வாஞ்சை என்பதே மக்களின் கலாச்சாரமாக உருவெடுத்தது. விரக்தி அடைந்தவர்கள், வாழ்வை தொலைத்தவர்கள், வறியவர்களாக ஆகிவிட்டவர்கள், இப்படி ஆயிரம் பேர் புத்தரின் அரவணைப்பால், கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வாழ்வில் மீண்டும் பிடிப்பு கண்டு புத்துணர்வு பெற்று வாழ்வை புரிந்து கொண்டு வாழத் துணிந்தார்கள். எத்தனையோ சிற்பிகள் அருள்முகம் கொண்ட புத்தர் சிலைகளை, ஸ்தூபிகளை அளவளவாக அழகாக வடித்து மக்களின் மனதையும் கண்களையும் கவரும்படி புனிதம் தந்தார்கள். அன்பும் அமைதியும் கொண்ட அவரின் கொள்கை சொந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, அந்நிய நாடுகளுக்கும் நடைபயணம் செய்தது. சூழ்ச்சிக்காரர்கள், பேராசைக்காரர்கள், சமூக சூதாடிகள், வர்ண அடிப்படையிலான மேல்தட்டினர் அரசின் பலத்தோடு அத்தனையையும் இந்நாட்டில் அழித்து விட்டார்கள். மிஞ்சியதை
வேத வண்ணம் பூசி மாறாக மாற்றிவிட்டார்கள். இந்த அழிவுக்கு பின்தான் சோர்ந்து கிடந்த பிராமண மதம் எழுந்து நிமிர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டது. வெற்றி களிப்பில் திளைத்தது. அறிவை பயன்படுத்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் பேரறிவாளர் புத்தர் இந்த பூவுலகத்துக்கு தந்த பொக்கிஷம் என்பது மனித சமூகம் துன்பக் கேணியில் விழுந்து தவிப்பதற்கான காரண காரியம் பற்றி தந்த விளக்கம்தான். தத்துவம்தான் பகுத்தறிவு ஒளியாய் பாரினில் வீசியது. இந்த தத்துவத்தை விளக்க அவர் பல தளங்களில் பாதம் பதித்தார். பல உண்மைகளை கண்டறிந்தார். இன்றும் அறிவியல் உலகம் அவர் உரைத்த உண்மைகளை நிஜமென்றே சொல்லுகிறது. மூட பழக்க வழக்கங்கள் மடை திறந்த வெள்ளம் என பாய்ந்த காலத்தில், வைதீகம் மக்களை வலையாய் பின்னி வலம் வந்த காலத்தில், ஆண்டவன் இருப்பை துணிவாய் மறுத்து, ஆகம விதிகளை அஞ்சா வெறுத்து, எல்லாம் நிலையானது என்பதை நேர் நின்று நிராகரித்து, ஆன்மா எனும் நம்பிக்கையை அடியோடு அறுத்து, தத்துவ சமர் புரிந்த சாந்த சொரூபி, தலை சிறந்த பகுத்தறிவாளர், பாமரர்களின் பாதுகாவலர். தான் சொல்லுவதை மக்கள் அப்படியே நம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆய்வு செய்து அவர்களின் அறிவுக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் சொன்னார். ஆன்மா இல்லை என்று சொன்ன சமத்துவ சிந்தனையாளர் புத்தர் ஆன்மா இல்லை என்று அடித்து சொன்னதுதான் அற்புதத்திலும் அற்புதம், உண்மையிலும் உண்மை. ஆன்மா உண்டு என்பதுதான் பிராமண மதத்தின் ஆணிவேர். ஆன்மா என்றும் நிரந்தரமானது, அழியாதது. யாக்கைதான் அழியும், ஆன்மா சாஸ்வதம் என்ற வாதம் உச்சத்தில் இருந்தபோதுதான் புத்தர் ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்றார். பிராமண மதம் அதிர்ந்தது. ஆனால் சரித்திரத்தின் சோகம் என்னவென்றால், ஆன்மாவே இல்லை என்று சொன்ன புத்தர் மறுபிறப்பு உண்டு என்று சொன்னார் என அவரின் கொள்கைக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிகள் நடந்தன. பிராமண மதம் பின்னாளில் அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஆன்மாவே இல்லை என்று சொன்னவர் எப்படி மறுபிறப்பு உண்டு என சொல்லியிருப்பார்? இது முரண்பாடான விஷயம் அல்லவா? இப்படிப்பட்ட பலவீனமான வாதத்தை, கூற்றை அவர் வைத்திருக்கவே முடியாது. அவர் எதை சொன்னாலும் தர்க்க ரீதியாகத்தான் சொன்னார். எளிய முறையில்தான் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கோடிட்டு காட்டி புரிய வைத்தார். அன்று மக்கள் மொழியாக இருந்த, சாதாரண மக்கள் மொழியாக இருந்த பாலி மொழியில் தான் பிரச்சாரம் செய்தார். உதாரணமாக, கடவுள் உண்டா இல்லையா என அவரை கேட்டபோது, கடவுள் இல்லை என்றுதான் தெளிந்த மனதோடு சொன்னார். இதுவும் பிராமண மதத்துக்கு எதிரானதுதான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அன்றைய பிராமண மதத்துக்கு எதிராகத்தான் அவர் எழுந்து நின்றார். அதை எதிர்த்து பெரும் இயக்கம் நடத்தினார். புத்தர் காரண காரிய தத்துவ கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஆதாரம் காட்டினார். இது ஒரு பகுத்தறிவு கோட்பாடாகும். அவர் மனிதனை பகுத்தறிவு கோட்பாட்டுக்குத்தான் அழைத்துச் சென்றார். அறிவை கொண்டுதான் உண்மையை காண வேண்டுமென்றார். யார் என்ன சொன்னாலும் அதில் மெய்ப்பொருளை காண வேண்டுமென்றார். அறிவை பயன்படுத்தி ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றார். எதையும் அப்படியே நம்பிக்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளாதே என்றார். காரல் மார்க்ஸ் எதையும் சந்தேகி என்றாரே, அதை வேறு மொழியில் புத்தர் சொல்லிச் சென்றார் போலும். புத்தருக்கு பல ஆண்டுகள் பின்னால் வாழ்ந்த வள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றாரே. அதைத்தான் புத்தர் வள்ளுவருக்கு முன்னால் சொல்லிவிட்டு சென்றார். இயற்கைக்கு அப்பால் ஏதுமில்லை. இயற்கைக்கு அப்பால் எங்கோ ஏதோ ஒரு சக்தியால் இங்குள்ளெல்லாம் ஆட்டுவிக்கப்படுகின்றன என்ற கூற்றை அடியோடு மறுத்தார். விதியின் விளையாட்டு, எதிர்பாராத நிகழ்ச்சி,
காலத்தால் வெல்ல முடியாதது. இயற்கைக்கு மீறிய செயல், மனித ஞானத்துக்கு எட்ட முடியாத செயல் இயக்கம் என்ற தத்துவங்களை அவர் நிராகரித்தார். எந்த ஒன்றும் இயற்கையின் ஆளுகையின் கீழ்தான் அல்லது மனிதனின் ஆளுகையின் கீழ்தான் நிகழ்வுகள் நடைபெற முடியும். அதற்கு அப்பால் எந்த நிகழ்வுகளும் இல்லை என்பதை துணிவுடன் சொன்னவர். இன்று இயற்கையின் நிகழ்வு ஒன்றை மனிதன் அறியாமல் போகலாம். ஆனால் நாளை, அடுத்த நாள், என்றோ ஒரு நாள் அவன் அதை கண்டுபிடித்தே தீருவான் என்றார். அப்படின்றால் எல்லாம் வல்ல இறைவனை நம்ப வேண்டாமா என்று கேட்டால் நம்ப வேண்டாம் என்றார். அவனே இல்லாத போது அவனால் நடப்பது என்ன இருக்க போகிறது என்று வினா தொடுத்தார். கடவுள் உலகத்தை படைத்தாரா? யூகத்தின் மீது கட்டப்பட்ட எந்த மதமும் மூட நம்பிக்கையை உருவாக்குவதிலேயே முடியும் என்று சொன்னார். புத்தர் கடவுள் உண்டா இல்லையா என்கிற ஆத்திக நாத்திக பலரோடு தத்துவ போர் நடத்தியுள்ளார். சம்வாதத்தில் வேதங்களை படித்த விற்பனர்களில், அந்த பிராமண வைதிகர்களில் யாராவது கடவுளை கண்டார்களா? அவர் நல்லவர், எல்லாம் வல்லவர், ஒழுக்க சீலர், தயாபரிபாலர் என்றும் இருப்பவர், எல்லா எல்லையும் கடந்தவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே. அவரை நேரில் கண்டது போல் சொல்லப்படுகிறதே. அப்படி அவரை கண்டது யார் என்று கேட்டபோதெல்லாம் இல்லை என்றுதான் அவரிடம் வாதம் செய்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் பதில் சொன்னார்கள். புத்தர் கீழ்கண்ட முறையில் எள்ளல் செய்தார். இல்லை, பேசவும் இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், கற்பனையின் பாதிப்பு. அதுபோல இருக்கிறது இந்த பிராமணர்கள் பேச்சு என்றார். பேரறிஞர் புத்தர் ஆண்டவன் உண்டா இல்லையா என்ற பிரச்சனையில் மேலே காட்டியது போல் இப்படி லேசாக மட்டும் பேசி நின்று விடவில்லை. மேலும் மிக மிக ஆழமான தத்துவ விசாரத்திலும் நுழைகிறார். ஆண்டவன் நிலையானவன், நிரந்தரமானவன், மாற்றமில்லாதவன், ஒரே நிலையில் உள்ளவன், என்றும் உள்ளவன் என்று ஆண்டவர் பற்றி விளக்கம் தந்தபோது ஆத்திகரிடம் இவர் கேட்ட கேள்வி, அப்படிப்பட்ட நிலையானவர், நிரந்தரமானவர், மாறுதல் இல்லாதவர் மனிதர்களை மட்டும் நிலையற்றவர்களாய், மாறுதலுடையவர்களாய், உறுதியற்றவர்களாய், இறந்துவிடக் கூடியவர்களாய் ஏன் படைத்தார் என்று புத்தர் கேட்ட கேள்விக்கு எதிராக வாதிட்டவர்கள் பதில் தர இயலவில்லை. கடவுள் எல்லாம் வல்லவர், அனைத்து படைப்புகளுக்கும் அவரே காரணமானவர், அவரின்றி ஓர் அணுவும் அசையாது என்று மனிதன் நம்பினால் அந்த மனிதன் அதன் பிறகு செயலற்றவனாக, முன்முயற்சி இல்லாதவனாக, தன் சக்தியை உணராதவனாக, சுதந்திர சிந்தனை அற்றவனாக, கீழ்ப்படிந்து வாழும் அற்பனாக வல்லவா அவன் வாழ வேண்டி வரும் என்று கேட்டார். கடவுள் கருணை உள்ளவன் என்றால் மனிதர்களை ஏன் கருணை இல்லாதவர்களாக, கொலைக்காரர்களாக, திருடர்களாக படைக்க வேண்டும்? கடவுள் நேர்மையானவர், நியாயமானவர் என்றால் ஏன் சிலரை தனவந்தர்களாகவும் பலரை ஏழைகளாகவும் வறுமையில் வாடுகிறவர்களாகவும் படைக்க வேண்டும்? இந்த பாகுபாட்டால், மக்களை இந்த பாடுபடுத்துவதால் அவருக்கு கிடைக்கும் இலாபம் என்ன? பிரபஞ்சத்துக்கு வெளியே என்பது உண்டா? ஆண்டவன் முன்கூட்டி அறியும் வல்லவன் என்றால் ஏன் புயலை, பூகம்பத்தை, பெருவெள்ளத்தை தடுப்பதில்லை? ஆயிரக்கணக்கான, இலட்சக்கணக்கான மனிதர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட சாகடிப்பானேன்? வாயற்ற மிருகங்கள் கூட, புழு பூச்சிகள் கூட மாண்டு போவானேன்? அப்படியானால் இந்த இறைவன் பாகுபாடு கொண்டவன் அல்லவா, கருணையற்றவன் அல்லவா, குற்றம் புரிந்தவன் அல்லவா என ஊரூராக கேள்விகளை கேட்டு தெளிவை உருவாக்கினார். அவர்களை பகுத்தறிவாளர்களாக ஆக்கினார். அவர் தீவிரமாக கடவுள் பற்றிய சர்ச்சையில் மேலும் நுழைகிறார். இந்த பிரபஞ்சத்தை கடவுள் படைத்தார் என்றால் அதற்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் இல்லை என்று அர்த்தமா? அப்படி பிரபஞ்சம் இல்லாத போது அவர் எங்கே தங்கியிருந்தார்?
விண்வெளி, நட்சத்திர மண்டலங்கள், கிரகங்கள் என வியாபித்த இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமல் இதற்கு அப்பால் அவர் எங்கே குடியிருந்தார்? பிரபஞ்சத்துக்கு அப்பால் எங்கே இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்? அந்த இடம் எது? எங்கும் ஆண்டவன் பரவி கிடக்கிறார் என்றால் அவர் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறார் என்றாகிறதல்லவா? இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் ஏதும் இடமில்லை. இந்த பிரபஞ்சம்தான் எங்கும் அடங்கும் என்றால் அப்போதும் ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறார் என்று ஆகிறதல்லவா? இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டவர் ஆகிறார் அல்லவா? இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டால் அவர் சாதாரண மனிதர் தானே. எதையும் படைக்க இயலாது. இந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. இந்த விதியை ஆண்டவனாலும் முடியாது. அவனும் இந்த விதிக்கு அடங்கித்தான் போக வேண்டும். ஆகவே ஏதுமற்றதிலிருந்து எதையும் உருவாக்க முடியாது என்கிற போது ஏதுமற்றதிலிருந்து எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவனால் உருவாக்க முடியும்? இதற்கு வேதாந்திகளிடமிருந்து எந்த பதிலும் புத்தருக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் பிராமண வேதாந்திகளை கேட்கிறார். ஏதோ ஒன்றிலிருந்து ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்றால் அந்த ஆண்டவனுக்கு முன்னால் ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்றல்லவா ஆகிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு முன்னால் இருந்த அந்த ஒன்று என்ன? அந்த ஏதோ ஒன்றை ஆண்டவனுக்கு முன்னால் உருவாக்கியது யார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆகவே எல்லாவற்றுக்கும் அவனே ஆதி. எல்லாவற்றையும் அவன்தான் படைத்தான். முற்றும் முடிவும் மூலமும் அவனே என்பது அடிபட்டு போகிறது. காரண காரிய தத்துவம் இங்கேதான் புத்தரின் வாதத்துக்கு வலிவு கூட்டுகிறது. கடவுளை படைத்தவர் யார்? காரணமாக இருந்த கடவுள் காரியமாகி விடுவதால் ஆண்டவன் என்ற அந்த காரியத்தை உருவாக்க காரணமாக இருந்தவர் யார் என்ற கேள்வி எழுகிறது. குயவனால் தான் குடம் செய்யப்பட்டது என்றால் குடம் உருவாக குயவன் தேவை. ஆக ஒன்றை உருவாக்க இன்னொன்று வேண்டும். இது விதி, மீற முடியாத, தவிர்க்க முடியாத விதி. அப்படியானால் இந்த விதிப்படி ஆண்டவன் உள்ளான் என்றால் அவனை உருவாக்கியது எது? யார் உருவாக்கியது? சுயம்புவாக அவரை உருவாக்கி கொண்டார் என்றால் இது சொத்தை வாதம். நிச்சயமாக தன்னை தானே அவர் உருவாக்கி கொள்ள இயலாது. அதற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். ஒன்று உருவாக அழிய இன்னொன்று தேவை. அப்போதுதான் காரியம் உருவாக முடியும். ஏதுமற்றதிலிருந்து ஏதும் உருவாக முடியாது. ஆண்டவன் நிர்மலமானவன், அசையாதவன், மாறாதவன். மனிதன்தான் அசைவான், மாறுவான் என்கிற எதிரியின் வாதமும் வலுவாக நிற்க முடியவில்லை. அசையாதது எதுவும் இல்லை, மாறாதது எதுவும் இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எதுவும் நிலையானது அல்ல. கணத்துக்கு கணம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அழிந்து கொண்டும் உருவாகி கொண்டும் இருக்கிறது. இந்த கோட்பாடு இன்றைய உயர்ந்த விஞ்ஞான உலகிலும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது என்பது புத்தரின் நிலையாமை தத்துவத்தின் ஆணிவேராகும். எல்லாம் மாறுகிறது என்கிற போது ஆண்டவன் நிலையானவன், அவன் மாறாதவன் என்றால் அவனால் இந்த உலகத்துக்கு எந்த பயனும் இல்லை என்பதாகிவிடுகிறது. இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பதே எல்லாம் மாறிக்கொண்டிருப்பதால் தான். எதுவும் இயங்காமல் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது என்றால் உலகமே இல்லை, ஜீவராசியே இல்லை, எதுவுமே இல்லை என்றாகிவிடுகிறது. ஆண்டவன் நிலையானவன், மாறுதலுக்குட்பட்டவன் இல்லை என்றால் அவனால் உலகத்துக்கு எந்த பயனும் இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதினால்தான், இயங்கிக் கொண்டே இருப்பதினால்தான் உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவன் மாறுதலுக்கு உட்பட்டவன் தான், அசைகின்றவன் தான் என்றால் ஆண்டவனும் மனிதனைப் போல, மற்ற ஜீவராசிகளைப் போல அல்லது உயிரற்ற மற்ற ஜட பொருள்களைப் போல என்றாகிவிடுகிறது. இந்த பிரபஞ்சம்
கடவுளால் படைக்கப்படவில்லை. பிரபஞ்சம் பரிணமித்ததுதான், படைக்கப்பட்டதல்ல. ஆக கடவுளுக்கும் இயற்கை விதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடவுளை நம்புவதால் எந்த பயனும் இல்லை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் எந்த உறவும் இல்லை. மனித சமூகம் இவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளது என்றால் மனித உழைப்புதான் காரணம். கடவுளின் உதவி கடுகளவும் இல்லை. மனிதனுக்கும் இடையில்தான் உறவு. சமூக உறவுதான் ஜீவ ஊற்று. அந்த உறவுதான் மனிதனை சமூகமாக வளர்த்தெடுத்தது. வேதங்கள் புரட்டே, வேத நூல்கள் சுயம்புவாக தோன்றின அல்லது ஆண்டவனால் உருவாக்கப்பட்டன. அவை புனித நூல்கள் என்பதையும் புத்தர் மறுத்தார், வெறுத்தார். இவை அத்தனையும் மனிதனால் படைக்கப்பட்டவைதான். ஆதி காலத்தில் குருக்கள் வாய்மொழியாகச் சொல்ல, அதை சீடர்கள் கேட்டு வாய்மொழியாகச் சொல்லி மனப்பாடம் செய்தவையே. ஆக வேதங்கள் மனிதனின் படைப்பே. வேதங்களை புத்தர் கடுமையாக எதிர்த்ததற்கு வலுவான காரணங்கள் இருந்தன. ஆண்டவனால் படைக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த புனித நூல் அனைவருக்கும் கல்வி என்பதை அங்கீகரிக்கவில்லை. மாறாக சாதி மத ஏற்பாடுகளை, தீண்டாமை கொடுமைகளை வேதம் உருவாக்கியது. மனிதர்களில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது. அடிமைத்தனத்தை ஆமோதித்தது. சுரண்டலை அவதானிக்கிறது. பெண் அடிமைத்தனத்தை பேணுகிறது. தேவலோகம் உண்டு என்பதை, சொர்க்கம் உண்டு என்பதை உண்மைக்கு மாறாக உறுதியாகச் சொல்லுகிறது. மூடப்பழக்கத்தை உரமிட்டு முற்ற வைக்கிறது. யாகத்தின் பேரால் உயிர் பலியிடுகிறது. இவ்வளவு அநீதிகளுக்கு இடையில் இவற்றை மூலதனமாக வைத்து ஒரு கூட்டம், வைதீக கூட்டம் பிழைப்பு நடத்துகிறது. ஆண்டவனின் பெயரால் அனைத்து பொய்களை, வெறும் நம்பிக்கைகளை, மனித குலத்தின் பேதங்களை வேதங்கள் கட்டி காப்பதால் தான் புத்தர் அவற்றை வெறுத்தார், எதிர்த்தார். இது பற்றியெல்லாம் அவர் ஏராளமாக சொல்லியிருந்தாலும் கச்சிதமாக அவர் சொன்ன சுருக்கமான ஒரு கருத்தையும் உண்ணுவோம். வேத நூல்களை அத்தாட்சியாக ஏற்றுக்கொள்வதும், கடவுள் அனைத்தையும் படைக்கின்ற சக்தி என்று சம்மதிப்பதும், போலி வேஷமிட்டு புனித நீராடி மதவழி கட்டளைகளை பின்பற்றுவதாக காட்டுவதும் என்று வெறுப்பதும், மேல் சாதி என்று மேன்மைப்படுத்துவதும், செய்த பாவங்களை நீக்கிக் கொள்ள வேள்வி நடத்தி மீளலாம் என்பதும் மூளை கெட்டுவிட்ட மனிதர்களின் முட்டாள்தனமான அடையாளங்கள் என்று கனன்றார். புத்தர் தெய்வ அவதாரம் அல்ல, தன்னிடம் மாபெரும் சக்தி உண்டு என்றோ, அற்புதங்களை ஆற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் என்றோ, தெய்வம் என்றோ, தெய்வத்தின் பிரதிநிதி என்றோ சொல்லி மக்களை ஏமாற்றவில்லை. தன்னை சாதாரண மனித பிறவி என்று சொல்லிக் கொண்டுதான் மிக எளிமையாக வாழ்ந்து காட்டினார். பெரிய ஞானியிலிருந்து சாதாரண மனிதன் வரை பின்பற்ற வேண்டிய வழிகளைத்தான் சொன்னார். தான் சொன்னதையெல்லாம் மற்றவர்கள் கண்மூடி ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. தங்கள் சிந்தனையை பயன்படுத்திய பின் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்கச் சொன்னார். எனவே தன் தத்துவம் தெய்வத்தின் குரல் என்று சொல்லவே இல்லை. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு சொல்லுகிற கருத்துக்கள் என்றார். பிற உடலில் சென்று மறுபிறவி எடுக்கிறது என்பதும் உண்மை இல்லை என்று சொன்னார். ஆன்மா புனிதமானது, தெய்வீகமானது, அழிவில்லாதது, உடல் பிணமாகும். ஆன்மா தனித்து வாழ்கிறது. ஆன்மாவே பிரம்மம் என்பதையும் அவர் ஏற்கவில்லை. விஷ்ணுவின் மறுபிறப்பு என்றனர். மறுபிறப்பை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்ட மகான் என்றனர். இது தத்துவ புரட்டாகும். உண்மை சரித்திரத்தை மறுப்பதாகும். சாதாரண மக்களை திசை திருப்பும் தந்திரமாகும். ஆன்மா நிலையானது அல்ல, ஆன்மா பிரம்மா இல்லை என்ற கருத்தை எதன் அடிப்படையில் பௌத்தர் சொன்னார் என்பதும் சிந்திக்க வேண்டிய மெய்ப்பொருளாகும். இயங்கியல் தத்துவத்தின் அடிப்படையில்தான் இவர் ஆன்மா நிலையானது இல்லை,
என்றார். உலகில் உள்ள சகலமும் இயங்குகின்றன, முரண்படுகின்றன, மாறுபடுகின்றன. மனித சிந்தனை கூட இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்றால் அதன் உட்பொருள் ஓர் பொருளில் இரண்டு வேறுபட்ட குணங்கள், முரண்பாடுகள் மோதிக்கொண்டே இருக்கின்றன என்பதாகும். மனித சமூகத்தின் அடிப்படையும் அதுதான். ஆகவே மரணமே இல்லை, வேறுபடுவதே இல்லை, மாறுபடுவதே இல்லை. எல்லாம் நிலைத்தது, முடிவாகி போனது, நிரந்தரமானது என்பதை இயங்கியல் ஏற்பதில்லை. இதைத்தான் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயமின்றி ஆணித்தரமாகச் சொன்னார். இந்தியாவில் இயங்கியல் முறையில் உலகை நோக்கிய சிறப்புக்குரிய தத்துவஞானி புத்தர்தான். இந்த உலகில் எந்த ஒரு பொருளும் நிலையானதல்ல, எல்லா பொருட்களும் மாறி வருகின்றன என்கிறார். அனைத்தும் தோன்றியும் மாறுதலடைந்தும் அழிந்தும் மீண்டும் மாறியும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன என்பதாகும். ஹெராக்ளிடஸை போலவே புத்தர் இயங்கியலை ஏற்றுக்கொண்டதோடு மேலும் ஒரு படி மேலே சென்றார். மனிதனும் மண்ணும் அனைத்தும் ஒன்றோடொன்று உறவு கொண்டவை. உதாரணமாக, பூமிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு, நிலவுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் உண்டு, மற்ற கிரகங்களுக்கும் உலகுக்கும் சம்பந்தம் உண்டு, நட்சத்திரங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தம் உண்டு என இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி சகலமும் உறவு கொண்டவை. இதை சர்வாம்ச உறவு கோட்பாடு என்று கூட சொல்லலாம். உதாரணமாக, இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன உறவு? இதன் மீது சிந்தனை செலுத்த வேண்டும். மனித உடலில் இரும்பு, செம்பு, கால்சியம், உப்பு, பொட்டாசியம், நைட்ரஜன் இப்படி பல மூலகங்கள் உண்டு. இவை அனைத்தும் மண்ணிலும் உண்டு. மண்ணிலிருந்து மனிதன் உருவானான் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணம் தேவை? பஞ்சபூதங்கள் அல்லது 4 பூதங்கள் என்றாலும் அவற்றையும் மனித உடல் உட்கொண்டுள்ளது. மனித உடலில் நீரும் உண்டு, காற்றும் உண்டு, சூடும் நெருப்பு உண்டு, மண்ணின் மூலகங்களும் உண்டு. மனிதன் இறந்த பிறகு புதைக்கப்பட்டாலோ எரிக்கப்பட்டாலோ மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறான், மாறிவிடுகிறான். இவற்றையெல்லாம் மிக ஆழமாக சிந்தித்த புத்தர் சர்வாம்ச கோட்பாட்டை ஏற்கிறார். இதையொட்டிதான் புத்தர் ஜீவன் அல்லது உயிர் அல்லது ஆன்மா என்பது உடலோடு உறவு கொள்வது, உடல் முடிந்தால் அறிவும் முடிகிறது, ஆன்மா உடலிருந்து வேறுபட்ட பொருள் அல்ல என்றாகிறது. ஆன்மா என்பது தனித்து நின்று நிலையாக இயங்க முடியாது, சென்று வேறு உடல் புக முடியாது என்கிறார். ஆன்மா ஸ்கந்தங்கள் என்று புத்தரால் சொல்லப்படுகிறது. அதாவது சொல், ஸ்பரிசம், மனம், உருவம், ரசம் ஆகியவற்றின் கலப்பினால் ஏற்படும் ஒரு சக்தி ஆகும். இந்த சக்தி மற்ற பூதங்களைப் போலவே, அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஒளி போன்று வினாடிக்கு வினாடி தோன்றியும் மறைந்தும் வருகிறது. சிந்தனை, அதாவது மனம் என்பது ஒவ்வொரு வினாடியும் தோன்றிக்கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கிறது. சிந்தனை ஓட்டம் இருக்கும் வரை உடல் உயிர் உள்ளதென்று சொல்லப்படுகிறது. நமது ஆன்மீக மாற்றத்திலும் உடலின் மாற்றத்திலும் எவ்வளவோ ஒற்றுமை இருக்கிறது. சிந்தனையின் பங்கு. மனிதனுக்கு சிந்தனை, அதன் வளர்ச்சி என்பதில் சொல், பேச்சு பெரும் பங்கு வகிக்கிறது. அவ்வாறே மனமும் வாசனையும் கூட மனிதனின் உணர்வுக்கு உதவி செய்கின்றன. குழந்தை பருவத்திலிருந்தே மனிதன் ஒவ்வொன்றையும் பார்த்தும் நுகர்ந்தும் தொட்டும் பேசியும் ருசித்தும் தன் சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறான். இது புத்தர் சொன்னது. மனித குலத்தின் ஒப்பற்ற மேதை. காரல் மார்க்ஸ், சிந்தனை என்பது பொருளின் பிரதிபலிப்பு,
மைண்ட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மேட்டர் என்றாரே, அது இங்கே நினைவுக்கு வராமல் போகாது. மேலும் புத்தர் சொல்லுவது, கண்ணும் மூக்கும் நாக்கும் காதும் உடலும் இல்லாத மனிதன் எங்கே? அவன் ஆன்மா, மனம், சிந்தனை என்பது எங்கே? உடலுக்கும் உயிருக்கும் சிந்தனை அளவு கடந்த ஒற்றுமை இருக்கிறது. மனிதனின் இறப்பு பிறப்பு பற்றியும் அவரிடம் வினா எழுப்பிய போது அதற்கும் பொருத்தமான பதில் ஈந்தார். உறங்குகின்ற மனிதனுக்கும் உயிரற்ற பிணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? பிணத்தின் உடலில் வேதியியல் இயங்கு சக்திகளும் பேச்சும் மனமும் அடங்கி செயலற்று போகின்றன. அதோடு உயிர் சக்தி அற்றுப்போகிறது. வெப்பம் நீங்கி புலன்களின் செயல்திறன் ஈற்றுவிடுகிறது. ஆனால் உறங்கும் மனிதனிடம் சுவாசம் குறைந்து உற்று நோக்கலும் பார்வையும் செயலற்று நின்ற பின்னும் உயிர் சக்தி நிலவுகிறது, வெப்பம் நிலவுகிறது மற்றும் செயல்திறன்கள் தெளிவாயிருக்கின்றன. வள்ளுவரின் குரல் நினைவுக்கு வருகிறது. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார். உடல் செயல்திறனை இழக்க நேரிடுகின்றது. மீண்டும் பழைய நிலைக்கு மீள முடியாத மாற்றம் பெற்றுவிடுகிறது. அதுபோது இவற்றை அடிப்படையாக வைத்து இவற்றின் இயக்கங்களினால் கலவையினால் ஊடே வெப்பம் உருவான சக்தி, உயிர் சக்தி தன்னை இழந்து விடுகிறது. உடல் சக்திகளை உருவாக்குவதை இழந்து விடுகிறது. உயிரற்ற உடலாக பிணம் கிடக்கிறது. இந்த மாற்றம் எதனால் ஏற்படுகிறது? உடலில் இருந்த ஏராளமான இரத்தம் வெளியேறுவதால், மூளையில் பலமான தாக்குதல் ஏற்படுவதால், உடலில் பலமான வேகமான மோதல் ஏற்படுவதால், இதயம் இயங்காமல் நிற்பதால், மூச்சு திணறுவதால், உடலில் இருந்து நீர் ஏராளமாக கழிந்து போவதால், இப்படிப்பட்ட எத்தனையோ காரணங்களினால் உடலின் வேதியியல் இயக்கங்களில் இரசாயன கலவைகளில் மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு மீள முடியாத நிலை உருவாகிறது. மரணம் நிகழ்கிறது. இரசாயன கலவைகளில் மாறுதல் ஏற்படுவதால், அதாவது கெட்டுப்போவதால் உயிர் இருப்பதற்கான அடிப்படை அற்றுப்போகிறது. உடல் மட்டும் பிணம் என்ற பெயரில் மிஞ்சுகிறது. புதைக்கப்பட்ட பின் அல்லது எரிக்கப்பட்ட பின் உடலும் அழிந்து போகிறது, மாறி போகிறது. பௌத்த தத்துவம் தவிர, ஓரளவு சார்வாகர் தவிர மற்ற இந்திய தத்துவங்கள் எல்லாம் ஆன்மா அழிவிலா அற்புதம், இறப்பு என்பதெல்லாம் நிரந்தர இருப்புடையது. சாகாவரம் பெற்றதால் அது போக இடமில்லை, போய் புகா உடல் இல்லை என்கிறது. பௌத்த தத்துவம் ஆன்மாவை ஒத்துக்கொள்ளாததால் அந்த தத்துவத்தை தழுவியவர்களை பௌத்தர்களை அனாத்மவாதிகள் என்கிறார்கள். இவ்வாறு புத்தர் மறுபிறப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பது எங்கனம் பொருந்தும். ஒரு பகுத்தறிவுவாதியான புத்தர் எப்படி இவ்வளவு முரண்பாடாக பேசியிருக்க முடியும் என்பதுதான் கேள்வி. உயிர் எங்கே இருக்கிறது? புத்த தத்துவம் ஆன்மாவை நம்பவில்லை. ஆனால் பிரபஞ்சத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதால் மனித உயிரும் அந்த மாறுதலுக்கு உட்பட்டதுதான். உயிர் மட்டும் மாறுதலடையாது என்று சொல்லுவது அபத்தம். ஆக வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும் உயிர் எங்கு சங்கமம் அடைகிறது? அந்த உயிர் பிரவாகமாய் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கொள்கை உடையவர்கள் பௌத்தர்கள் என்று மற்றவர்களால் தவறாக வியாக்கியானம் சொல்லப்படுகிறது, திரித்து கூறப்படுகிறது. பௌத்தரின் கூற்று அல்லது மற்ற இந்திய தத்துவ கோட்பாட்டுக்கு உகந்த ஒன்றல்ல. பௌத்தரின் கூற்று உயிர் பிரவாகம் ஓர் உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதின் பொருள் எதுவாக இருக்க முடியும்? மனித குலம், உயிரினம் தொடர்ந்து ஆயிரம் ஆண்டுகளாக பிரவாகமாக தொடர்ந்து வருவதுதான். ஓர் உயிர் இன்னொரு உயிரிலிருந்து தோன்றுகிறது. ஒரு ஆணும்
ஒரு பெண்ணும் சேர்க்கையில், அதாவது கரு அணுக்கள் ஆண் விந்துவில் உள்ள உயிரணுவும் பெண்ணின் சினை முட்டை கருவும் சேர்ந்தால்தான் ஒரு புதிய உயிர் குழந்தை உருவாகிறது. தெரிந்த நிலை, உண்மை நிலை இதுதான். நிலைமை இங்கனம் உள்ளபோது எங்கே ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் அவனுடைய உடலிருந்து ஆன்மா பிரிந்து வந்து தாயின் கருப்பையில் உள்ள குழந்தையின் உடலில் நுழைந்து விட முடியுமா? ஆண் பெண் இருவருடைய உயிர் அணுக்கள் சேர்ந்து ஒரு புதிய உயிர் உருவாகி விடுகிறது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினம் அனைத்துக்கும் பொருந்தும். இந்த உயிர் பிரவாகம் இப்படி தொடர்கிறது. பிறக்கிற குழந்தை தாயின் சாயலையோ தந்தையின் சாயலையோ கொண்டுள்ளது. நிறம், உருவம், செய்கை, நடை கூட பெற்றோர்களை சார்ந்துள்ளது. குணம், சிந்தனை கூட பெற்றோர்களை சார்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் சிந்தனையையும் அவன் வாழும் சூழல்தான் உருவாக்குகிறது என்பது உண்மை என்றாலும் மரபணுக்களின் மகிமையே மகத்தானது, அற்புதமானது, அதிசயமானது. சில மகன்களுக்கு தகப்பனின் குரல் ஒலி கூட அப்படியே அமைந்து விடுகிறது. புத்தரின் உயிர் பிரவாகம் என்பது இதுதான். உயிர் வேறொரு உடலில் சேருகிறது என்பதும் இதுதான். ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அவர்களே ஒரு ஆண்மகவாகவோ பெண்மகவாகவோ கருவாகி மறுபிறவி எடுத்து விட்டார்கள் என்பது கூட பொருத்தமானதுதான். உயிர் பிரவாகம் இப்படித்தானே தொடர்ந்து அலையலையாக பெருக்கெடுத்து வருகிறது. புத்தரின் கூற்று இதுதான் என்பதற்கு சில ஒப்புமைகள் சாலவும் பொருந்துகின்றன. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எரியும் விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை எரிய வைக்க முடியும். இது போன்று 1000 விளக்குகளை ஒன்றிலிருந்து இன்னொன்று ஏற்ற முடியும். இப்படி எரியும் ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுகிற போது இதை கூடு விட்டு கூடு பாய்வதாக சொல்ல இயலுமா என்று புத்தரின் சீடர் நாகசேனர் என்பவர் தான் வாதம் செய்த ஒரு மன்னருக்கு விளக்குகிறார். மேலும் அந்த மன்னருக்கு நாகசேனர் கூறுகிறார், ஓர் ஆசிரியரிடம் தாங்கள் ஓரிரு செய்யுள்களை கற்றுக்கொள்கிறீர்கள். அதை மீண்டும் உங்களால் நினைவுபடுத்தி சொல்ல முடிகிறது. அப்படியானால் அந்த செய்யுள் ஆசிரியரிடமிருந்து இடம் பெயர்ந்து விட்டது என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உயிர் மறு உடல் புகாத உயிரிலிருந்து மறு உயிர் பிறப்பு உருவாகிறது என்பதை புத்தர் சொன்னார் என நாகசேனர் விளக்குகிறார். ஒரு மாங்கொட்டையை பூமியில் விதைக்கிறோம். மாங்கொட்டையிலிருந்துதான் மாமரம் வளர்கிறது. அந்த மாமரம்தான் மாங்காய்களை தோற்றுவிக்கிறது. விதைக்கப்பட்ட மாங்கொட்டை சினைத்து தளிர்விட்டு செடியாகி மரமாகி மாங்காய்களை தருகிறது. இங்கே மாங்காயின் மறுபிறப்பு உருவாகிறது. ஆனால் இங்கு எந்த ஆன்மாவும் இல்லை. மறுப்பின் மறுப்பு எனும் தத்துவம் இங்கே மறுபிறப்புக்கு தடயமாக காட்டப்படுகிறது. தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒன்றை தருவதை இங்கே நினைவு கூற வேண்டும். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் மறுபிறப்பு என்ற கருத்தை புத்தர் ஒரு மூட நம்பிக்கையிலிருந்தோ வெறும் கற்பனையிலிருந்தோ சொல்லியிருக்க முடியாது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். புத்தர் மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாதவர் என்பதற்கு மேலும் ஓர் உதாரணம். புத்தரும் சாரி புத்திரர் என்பாரும் விவாதம் நடத்திவிட்டு விடை பெறுகிற போது சாரி புத்திரர் சொன்னது, நாம் மறுப்பில் நம்பிக்கை இல்லாதவர்கள், எனவே இதுவே நம் இறுதி சந்திப்பு என்று சொல்லி விடை பெறுகிறார். புத்தரின் கூற்றுப்படி உடல் 4 மூலகங்களின் கலவையில் உருவாகும் தன்மையுடையது. அவை காற்று, வெப்பம், நீர், மண் என்று சொல்லப்படுகிறது. உடல் இறந்துவிட்டால் இந்த 4 மூலகங்களும் என்னாகின்றன? அவைகளும் மரணமடைந்து விடுகின்றனவா? மூலகங்கள்
மரணம் அடையுமா? இந்த மூலகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்கின்ற போதுதானே உயிரற்ற பொருள் உயிர் பெறுகிறது. அவை தனித்தனியாக பிரிந்தால் உயிர் தோன்ற வழியில்லை. உதாரணமாக, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு சேருகின்ற போது உயிர் தோன்றுகிறது என முன்னோர்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு முன் சொல்லிவிட்டு போனதுதான். அந்தப்படிதான் உடல் இறந்து விட்டது என்பதற்கு அடையாளம். புத்தரின் கருத்துப்படி உடலில் உள்ள அந்த மூலகங்கள் வெளியேறி வெளியிடத்தில் அந்தந்த மூலகங்களில் தனித்தனியாக கலந்து விடுகின்றன. காற்று காற்றோடு, நீர் நீரோடு, சூடு சூட்டோடு, உப்பு உப்போடு, சுண்ணாம்பு சுண்ணாம்போடு, இப்படி பல வகையாக பல வழிகளில் கலந்து விடுகின்றன. பிறக்கின்ற உயிரினத்தில் இவை அத்தனையும் மீண்டும் வந்து விடுகின்றன. குளோனிங் அறிவியல், இதுவும் கூட ஒரு வகையில் விஞ்ஞான கூற்றுதான். உயிரற்ற பொருளிலிருந்து உயிர் தோன்றியதாக விஞ்ஞானம் சொன்னதை, நிரூபிக்கப்பட்டதை யாரால் மறுக்க இயலும்? நம்மையெல்லாம் வியப்படைய வைக்கும் வகையில் இன்றைய விஞ்ஞானம் குளோனிங் முறையை எட்டிவிட்டது என்பது மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நகைச்சுவை மன்னர் என்.எஸ். கிருஷ்ணன் என்றோ பாடிய ஒரு பாடல், பொண்டாட்டி புருஷன் இல்லாமலேயே புள்ளையும் குட்டியும் பொறக்கிறா போல விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி என்று பாடியதை இன்று விஞ்ஞானம் மெய்யாக்கிவிட்டது. ஒரு பெண்ணுடைய உடலிருந்து பெறப்பட்ட உடற் செல்லை இன்னொரு பெண் உடலில் இருந்து பெறப்பட்ட கருமுட்டையில் சேர்த்து உருவான கருவை இன்னொரு பெண் கருப்பையில் வைத்து வளர்த்து ஒரு உயிரை பெற்றெடுக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பை ஆட்டில் துவங்கி இன்று மனிதர்களையே உருவாக்கும் நிலையை குளோனிங் முறை எட்டிவிட்டது. குளோனிங் முறையில் மனிதனை உருவாக்கக்கூடாது என உலகம் பூராவும் கடுமையான ஆட்சேபனை கிளம்பியுள்ளது. சில நாடுகளில் அரசு இந்த முயற்சிக்கு தடை விதித்துள்ளது. இது ஜெராக்சன் எடுப்பது போலத்தான். ஒரே உயிர் மறுபிறப்பு எடுப்பதே என்று சொன்னாலும் ஒக்கும். உயிர் ஆண்டவனின் படைப்பு என்ற கருத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. உயிர் சக்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் மறுபிறப்பு பற்றி, உயிர் பற்றி சொன்னதை எண்ணி இரும்பு தேய்தாமல் இருக்க முடியாது. மாவிதையிலிருந்து இன்னொரு விதை, மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு எரியும் மெழுகுவர்த்தி. புத்தரிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஒளியை பார்க்கும் கண், ஒளியை கேட்கும் காது, வாசனையை முகரும் மூக்கு, சுவையை உணரும் நாக்கு, தொட்டு உணரும், தொட்டால் உணரும் உடல். இந்த ஐம்புலன்கள் தனித்தனியாக இயங்குகின்றன, வேறுபட்டும் இயங்குகின்றன, ஒன்றை ஒன்று சார்ந்தும் சேர்ந்தும் இயங்குகின்றன. இந்த இயக்கங்களுக்கு அடிப்படை தளம் எது, தொடர்பு படுத்துவது எது என்ற கேள்விக்கு புத்தர் அளித்த விடை சிந்தனை, மனம் உயிர் என்பதாகும். சிந்தனையும் போய் உயிரும் போய் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால், மூளை செயல்படாமல் ஆகிவிட்டால் உடலுக்கு பிணம் என்ற பெயர் வந்துவிடும். மீண்டும் புத்தரின் விளக்கத்திற்கு வருவோம். புலன்களின் இந்த 5 செயல்திறன்களும் எதை சார்ந்துள்ளன என்று கேட்டபோது புத்தர் சொன்ன பதில் உயிர் சக்தியை பொறுத்துள்ளது. உயிர் சக்தி எதை பொறுத்துள்ளது? வெப்பத்தை. வெப்பம் எதை பொறுத்துள்ளது? உயிர் சக்தியை. உயிர் சக்தி வெப்பத்தை பொறுத்துள்ளது. வெப்பம் உயிர் சக்தியை பொறுத்துள்ளது என்றால் ஒன்றுக்கொன்று பரஸ்பர தொடர்புள்ளது என்று அர்த்தம். உடலுக்கு வெப்பம் இல்லையேல் பிணம். அதாவது வெப்பம் உயிர் சக்திக்கு தேவை. உயிர் சக்தி வெப்பத்தை உருவாக்குகிறது. வெப்பம் உயிர் சக்தியை உருவாக்குகிறது. புத்தரின் இந்த அற்புதமான வாதம் விஞ்ஞானத்துக்கு உட்பட்டதுதான். ஒன்று மற்றொன்றாக மாறுவது யதார்த்த வாழ்க்கையோடு ஒத்துப்போக முடிந்தது. கொல்லாமை புலால் உண்ணுவது உதாரணமாக
கொல்லாமை பற்றிய இவரின் கொள்கை மிக மிக நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதலாகும். யாகத்தில் குதிரையை தீயிலிட்டு அந்த கரியை ருசித்து தேவர்களுக்கு கொடுத்தவர்கள் பிராமணர்கள். ஒரு காலத்தில் அவர்களும் கரியை ருசித்தவர்களே. பின்னால் சூத்திரர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று புத்த கொள்கையை உள்வாங்கி புத்த கொள்கையை தமதாக்கிக் கொண்டார்கள். புத்தர் யாகத்தின் பேரால் உயிரினங்களை கொல்லுகிற மூடப்பழக்கத்தை எதிர்த்தார். மேலுலகத்தில் வாழ்கிற உறவினர்களுக்கு யாகத்தின் மூலம் கொடுக்கும் ஆடு, மாடு, குதிரைகள் மாமிசமாக போய் சேருகின்றன. அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது என்ற மோசடி கூற்றைத்தான் கடுமையாக எதிர்த்தார். கொல்லுதலின் தேவைக்கும் மூட பழக்கத்தின் மோசடியால் சிலர் பிழைப்புக்காக கொல்லுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரின் இயக்கத்தில் ஏராளமான ஏழை மக்கள், சாதியால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் புத்த பிட்சுகளாக ஆக்கப்பட்டார்கள். அந்த சாதாரண மக்களிடம் புலால் உண்ணாமை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்தார். மீனவர்கள் மத்தியில் கொல்லாமை பற்றி பேசுவதும் மீன் உண்ணாமை பற்றி பேசுவதும் அவர்களின் வாழ்வையே பறித்துவிடும். அடித்தளத்து மக்களிடம் ஆட்டை கொல்லாதே, மாட்டை கொல்லாதே, புலால் உண்ணாதே என போதனை செய்வதால் என்ன பயன்? யாகம் வளர்த்தவர்களும் யாகத்தில் பலியிட்ட மிருகங்களை புசித்துதான் வாழ்ந்தார்கள். பிரச்சனையே யாகத்தின் பெயரால், அந்த மூடத்தனத்தின் பெயரால் கொல்லாதே என்பதுதான். அவர் புசிப்பதை மறுக்கவில்லை. அவரின் அஹிம்சை கொள்கை என்பது இந்த அளவில்தான் நின்றது. இதுதான் வாழ்வின் நடைமுறை. இதை அவர் பிரச்சாரம் செய்தார். கர்ம வழி, பாவ புண்ணியம், முன்பிறவி பயன் என்கிற மூட பழக்கத்தையும் புத்தர் கடுமையாக எதிர்த்தார். கடந்த பிறவியில் ஆற்றிய கர்ம விதிப்படி இப்பிறவியில் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும் வேத தத்துவத்தை தான் வாழ்நாள் பூராவும் சமரசமற்ற முறையில் எதிர்த்தார். பிராமண மதத்தின் கர்ம விதி ஆன்மாவை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுவது, முன்பிறவியை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுவது. புத்தர் ஆன்மாவையும் ஏற்கவில்லை, முன்பிறவியையும் ஏற்கவில்லை. ஆகவே முன்பிறவியில் செய்த செயலின் அடிப்படையில் இப்பிறவியில் அவற்றை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே புத்தர் கொள்கையில் இடமில்லை. ஆனால் புத்தர் கர்ம விதியை ஏற்றார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அவர் சொன்னதெல்லாம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பதுதான். இதன் பொருள் மனிதன் நல்வினைகளை ஆற்ற வேண்டும், அவன் செயலொழுக்க விதிகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும், யாருக்கும் தீங்கு செய்யாதவனாக இருக்க வேண்டும். அதன் வழி அவன் நல்லதை அனுபவிக்க இயலும். எந்த வினையும் செயலும் மறுவினையை, செயலை உருவாக்கும் என்பதுதான் இதன் பொருள். ஆகவே புத்தரின் கர்ம விதியும் அதன் விளைவுகளும் நிகழ்கால வாழ்வுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதுதான். முற்பிறப்பின் தொடர்ச்சி என்பதல்ல. ஒருவன் பரம ஏழையாய் வாழ்கிறான், மற்றொருவன் பெரும் செல்வனாய் வாழ்கிறான். ஒருவன் உடல் பலம் குன்றி வாழ்கிறான், இன்னொருவன் உடல் பலம் பெற்று ஊனமின்றி வாழ்கிறான். பிரிதொருவன் ஊனமாய் பிறந்துள்ளான் என்பதெல்லாம் முற்பிறப்பில் ஆற்றிய நல்லது கெட்டதை வைத்து இப்பிறப்பில் ஒருவன் அனுபவிப்பது என்கிற அறிவிலித்தனத்தை அடிப்படையிலேயே புத்தர் எதிர்த்தார். இவர் இது பற்றி இவ்வளவு தெளிவோடு இருக்கிற போது புத்தர் முன்பிறவி கர்ம வினை என்பதை நம்பினார் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, குழப்பப்படுகிறது? அவர் சொன்னதெல்லாம் அடிப்படையாக வைத்து பேசப்பட்ட கர்ம வினைதான். மூதாதையர்கள், பெற்றோர்கள், அந்த கடந்து போன பிறவியினர் ஆற்றும் வினையின் விளைவு பயன் வாரிசுரிமையாக பிள்ளைகளை பாதிக்கிறது என்பது உண்மைதான். இது ஒரு விஞ்ஞான கூற்று.
மரபணுக்களின் மகத்தான பங்கினை சொல்லுவதுதான் புத்தரின் புரிதல். தாயைப் போல பிள்ளை என்பது அப்பாவைப் போல் பிள்ளை தப்பாது பிறந்திருக்கின்றது என்பது மட்டுமல்ல, சிந்தனைகளையும் குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் கூட கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். மரபணுவின் மாயாஜாலம் மனிதனின் குணங்களை கூட வாரிசுகளுக்கு வழங்குகிறது. பாட்டனின் கோபம், சாதுரியம், வீரம் கூட பேரனுக்கு பாய்கிறது. ஆனால் இந்த பேரன் பாட்டனை பார்த்ததே இல்லை. வழுக்கை தலை, நரைத்த தலை, சர்க்கரை வியாதி, இன்னும் பிற வியாதிகள் கூட பிள்ளைகளுக்கு, பேரன்களுக்கு வாரிசு சொத்தாக வந்து சேருகின்றன. அவர்களின் திறமைகள் கூட பிள்ளைகளுக்கு செல்வங்களாக செல்லுபடியாகின்றன. இதில் விதிவிலக்குகள் இருக்கலாம். வாழ்கின்ற சூழ்நிலைகள் மனிதனை வடிவமைக்கிறது என்பது உண்மை. ஆனால் மரபு ரீதியாக மனிதன் வடிவமைக்கப்படுகிறான் என்பது யாரும் மறுக்க முடியாத விஞ்ஞானம். தற்கொலை உணர்வு, முன்கோபம், காமவெறி போன்றவை கூட பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆவதும் உண்டு. அதேபோல் பெற்றோர்களின் பாட்டனார்களின் குணம், பொறுமை, அறிவு கூர்மை, குறிப்பிட்ட துறையில் சிறப்பு ஞானம் போன்றவையும் கூட பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆவதுண்டு. பிள்ளைகள் அதற்கேற்றாற்போல் செயல்படுவது, பாதிக்கப்படுவது என்பதும் உண்டு. சுருங்கச் சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களின் பண்புகளை வாரிசு மரபுரிமையாய் பெறுகின்றனர். முற்பிறவியின் பயனா? பெற்றோரிடமிருந்து பிள்ளைக்கு உடல் சார்ந்த தன்மைகள் வருவதுதான் உண்மை. ஆனால் பிராமண மதத்தில் இதற்கு நேர்மாறான கொள்கை உண்டு. ஆன்மா சார்ந்த பலன்கள், குணங்கள், பண்புகள் பிறவியிலிருந்து வருவது என்கிறது. இந்த கொள்கை மூலாதாரத்தையே மூடமாக்கி வருகிறது. கடந்த பிறவியின் கர்மமே தற்கால பிறவியில் வாரிசு உரிமையாய் செயல்படுகிறது என்பது மனிதனின் முன்முயற்சியையே மட்டுப்படுத்தி விடுகிறது. இல்லாத ஒன்றை, நடக்காத ஒன்றை தலைமுறை தலைமுறையாக மக்களின் மத்தியில் இப்படி பிராமண மதம் பொய்மையை சொல்லி சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக மழுங்கடித்து வந்துள்ளது. இதைத்தான், இந்த மோசடியைத்தான் புத்தர் வன்மையாக எதிர்த்து வந்தார். பெற்றோரின் பண்புகளை பிள்ளைகள் வாரிசு உரிமையாய் பெறுகிறார்கள் என்பதோடு வாழும் சூழ்நிலையும் அவர்களை வகைப்படுத்துகிறது என்பதையும் புத்தர் வலுவாகச் சொன்னார். ஏழையாய் ஒருவன் இருப்பதற்கும் செல்வந்தனாய் மற்றவன் வாழ்வதற்கும் அடிப்படை போன ஜென்மத்தின் வினை பயன் என்று சொல்லி அதை யாராலும் மாற்ற இயலாது என அரசும் ஆதிக்க சமூகமும் தப்பிக்க வழி செய்யும் இந்த கர்மவினை தத்துவத்தை புத்தர் எதிர்த்ததில் எல்லா நியாயங்களும் உள்ளன. இவ்வாறெல்லாம் மனித வாழ்வின் நுணுக்கங்களை, இயற்கையின் விளைவுகளை, பிரபஞ்சத்தின் சூட்சுமங்களை அறிவின் அடிப்படையில் அறிவித்த அறிஞர், தன்னை எல்லாம் அறிந்த ஞானி, சகலமும் தெரிந்த மேனி என்று என்றும் சொல்லிக் கொண்டதே இல்லை. அடக்கத்தோடு வாழ்ந்தார். அவர் மொழியில் நிர்வாணம் பெற்றார். நிர்வாணம் இந்த ஒரு வார்த்தையில் கூட ஆழமான தத்துவ பொருள் அடங்கியுள்ளது. இன்றைய மக்கள் மொழியில் நிர்வாணம் என்றவுடனேயே சிந்தனையில் வேறு ஒரு தன்மை நிழலாடுகிறது. உடம்பின் மீது எந்த ஆடையுமின்றி வெற்றுடலாய் பிறந்த மேனியாய் நிற்பது என்பதாகும். கிட்டத்தட்ட இந்த பொருளில்தான். ஆனால் உடலை பொறுத்து அல்ல, மனத்தை பொறுத்தது, மனத்தை நிர்வாணமாக்கிக் கொள்ளுவது என்ற அர்த்தத்தில்தான் சொன்னார். நிர்வாணம், நிப்பானம் என்பதற்கு பற்றுகளிலிருந்து விடுதலை என்று பொருள். மனம் ஆசைக்கு பலியாகாத நிலை. மனிதனை குற்றவாளியாக ஆக்குவதே பேராசைதான். ஐம்புலன்களின் தூண்டுதல்கள் மனிதனின் மனத்தை மாசுபடுத்தி விடுகின்றன. வெற்றியில் மகிழ்ந்து விடாது, தோல்வியில் துவண்டு விடாது, சினத்துக்கு பலியாகி விடாது, பொறுமைக்கு புகலிடம் கொடுக்கிறது. ஆணவத்தை அணைத்துக் கொள்ளாது, வஞ்சக வலையில் வீழாது, கருமித்தனத்தை கடுகளவும் கடைபிடிக்காது,
கெடு எண்ணத்துக்கு இடமிடாது, எதையும் மிகைப்படுத்தாது மனத்தை பக்குவப்படுத்துவது என்பதுதான் நிர்வாணம் என்பது. இந்த நிலையில் வாழ்ந்து மனிதன் நிறைவோடு மறைந்து போவதுதான், அணைந்து போவதுதான் நிர்வாணம் என்பது. நிர்வாணம் இங்கு இந்த பிறவியில் வாழும் வாழ்க்கைக்கே உரியது. மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை என்பது பற்றியது அல்ல. அப்படி மனப்பயிற்சி பெற்று இறந்துவிட்ட மனிதன் மறு ஜென்மம் அடைவதில்லை, சொர்க்கலோகம் சேர்வதில்லை. அவனின் லட்சிய வாழ்வு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் அதோடு முடிந்து விடுகிறது நரகம், சொர்க்கம். இந்த பூமியில்தான் சொர்க்கம், மோட்சம், நரகம் என்பதெல்லாம் அடங்கி போகிறது. மனிதர்களோடு மனிதர்களாக, சமூகமாக, சமமாக வாழ்வதில்தான் முடிந்து போகிறது. இந்த பூவுலகில்தான் பொன்னுலகம் காண வேண்டும் என்றார் மாபெரும் பகுத்தறிவாளர் புத்தர். ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம், மறுபிறப்பை ஏற்காத மதங்கள் எல்லாம் கூட சொர்க்கலோகத்தை, தேவலோகத்தை நம்பின. ஆனால் புத்தர் இந்த பூலோகத்தை முழுக்க முழுக்க நம்பித்தான். இந்த மக்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் மற்ற மதத்தாரிடமிருந்து பூரணமாக வேறுபட்டு நின்றார். மனித மாண்போடு திகழ்ந்தார். ஆமன் ஹாயி